சென்னை அண்ணா அறிவாலயம் முன்பாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தது காவல்துறை. இடைநிலை ஆசிரியர்கள் இன்று 5வது நாளாக சென்னையில் போராட்டம். சம வேலைக்கு சம ஊதியம் கூறி போராட்டத்தை தொடரும் ஆசிரியர்கள். கரூர் துயரம் குறித்த விசாரணையில் தமிழக வெற்றிக் கழக முன்னணி நிர்வாகிகளிடம் கிடுக்குப்பிடி கேள்விகளை முன்வைத்த சிபிஐ. திட்டமிட்ட நேரத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றதா? விஜய் எப்போது வருகை தந்தார்? கட்சி சார்பில் செய்யப்பட்ட ஏற்பாடுகள் என்னென்ன என துருவி விசாரணை. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தும் சிபிஐ. 2வது நாளாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் இன்றும் விசாரணைக்கு ஆஜர். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி 2வது நாளாக ஆஜர். விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை. குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தலா 22,291 மெட்ரிக் டன் பச்சரிசி மற்றும் சர்க்கரை கொள்முதல். வேஷ்டி சேலைகளும் கொள்முதல் செய்யப்பட்டு ரேஷன் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. கோவை ஆர்எஸ்புரத்தில் சர்வதேச தரத்திலான ஹாக்கி மைதானத்தை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள ஹாக்கி மைதானத்தை திறந்து வைத்து முதல் போட்டியையும் தொடக்கி வைத்தார். சென்ட்ரலில் இருந்து விமான நிலையம் செல்லும் கிரீன் லைன் மெட்ரோ சேவை தற்காலிகமாக நிறுத்தம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சேவை நிறுத்தம் என மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. கடந்த சில நாட்களாக ஏறுமுகத்திலேயே இருந்து வந்த தங்கம் விலை ஒரே நாளில் மளமளவென குறைந்தது. ஆபரண தங்கம் சவரனுக்கு ஒரே நாளில் 3,360 ரூபாய் குறைந்ததால் சற்று நிம்மதி. சென்னையில் 1 கிராம் தங்கம் ஒரே நாளில் 420 ரூபாய் குறைந்தது. சவரன் 1,800,000 ரூபாய்க்கும் கிராம் 12,600 ரூபாய்க்கும் விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிராமுக்கு 23 ரூபாய் குறைந்து கடும் வீழ்ச்சி. 1 கிலோ வெள்ளி 23,000 ரூபாய் குறைந்து 2,58,000 ரூபாய்க்கு விற்பனை. மூன்று ஆண்டுகளாக கிடப்பில் வைத்திருந்த சென்னை பல்கலைக்கழக மசோதாவை திருப்பி அனுப்பினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை நியமிக்கவும் நீக்கவும் அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் திருத்தம் செய்யப்பட்ட மசோதா. தமிழ்நாட்டில் SIR படிவத்தை சரியாக நிரப்பாத 12,43,363 வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். அதிகபட்சமாக திருவள்ளூரில் 1,85,000 பேருக்கும்
கோவையில் 1,10,000 பேருக்கும் சம்மன். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேர் கைது. படகை பறிமுதல் செய்து இலங்கை கடற்படை அட்டூழியம். சமவேலைக்கு சம ஊதியம் கோரி 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் 1285 பேர் மீது வழக்கு பதிவு. அனுமதியின்றி கூடியது, பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தியது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. புதுச்சேரியில் புத்தாண்டு பண்டிகைக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி இயங்கும் மதுபான கடைகளுக்கு கூடுதல் கட்டணம் அறிவித்தது கலால் துறை. பார் வசதியில்லாத சில்லறை விற்பனை கடைகளுக்கு 10,000-ம், பாருடன் கூடிய கடைகளுக்கு 20,000 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம். திருவள்ளூர் மாவட்டம் சூரகாபுரத்தில் குண்டும் குழியுமாக இருக்கும் சாலையை சீரமைத்து தருமாறு மறியல். போராட்டத்தை கலைக்க வந்த போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் கடும் வாக்குவாதம். கொடைக்கானலில் உறைபனி சற்று குறைந்து நீர்ப்பனி தொடங்கியது. செடிகள் புற்களில் முத்து முத்தாய் காட்சியளிக்கும் ரம்மிய காட்சிகள். நீலகிரியில் பனி போட்டி ரம்மியமாக காணப்படும் எமரால்ட் அணை. குட்டி காஷ்மீர் போல காட்சியளிக்கும் அவலாஞ்சி பகுதி. புத்தாண்டு பண்டிகையொட்டி ஜம்மு காஷ்மீரில் எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் சோதனைக்கு பின்னரே கார்கள் அனுமதி. வாட்டும் குளிருக்கு மத்தியிலும் தலைநகர் டெல்லியில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை. எதிரே ஆள் நிற்பது கூட தெரியாத அளவுக்கு நிலவும் கடும் பனிமூட்டத்திலும் கடமை. டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட வடமாநில மக்களை வாட்டி வதைக்கும் குளிர். பகல் நேரம் வந்தும் பனிமூட்டம் குறையாததால் மக்கள் அவதி. அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக தலைநகர் டெல்லிக்கு இன்று ரெட் அலர்ட். தெளிவற்ற வானிலை நிலவுவதால் விமான சேவைகள் பாதிப்பு. ரஷ்ய அதிபர் புட்டின் இல்லத்தை குறிவைத்து யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் என ரஷ்யா பகீர் புகார். யுக்ரைன் ஏவிய 91 ட்ரோன்களையும் இடைமறித்து தாக்கி அழித்ததாக தகவல். புட்டின் இல்லத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகாருக்கு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மறுப்பு. கீவ் மீது நடத்திய தாக்குதலை நியாயப்படுத்த ரஷ்யா முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. ரஷ்ய அதிபர் புட்டின் இல்லம் மீது தாக்குதல் நடத்த முயன்ற சம்பவம் அறிந்து கடும் கோபமடைந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தில் இருக்கும் சமயத்தில் இது போன்ற செயல்கள் சரியானதல்ல என காட்டம். நியூயார்க் கொண்டாட்டத்திற்கு தயாராகும் நியூயார்க். டைம்ஸ் சதுக்கத்தில் வண்ண காகிதங்களை பறக்கவிட்டு ஒத்திகை. 3, 2, 1, Happy New Year! I have to say that confetti just likes to go uptown. And if you think this is fun... வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா சியா காலமானார்.
உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. அணுசக்தி திட்டங்களை மீண்டும் தொடங்கினால் ஈரான் மீது நிச்சயம் தாக்குதல் நடத்தப்படும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. இலங்கை இந்தியா இடையேயான மகளிர் கடைசி T20 போட்டி கேரளாவின் திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. ஏற்கனவே 4 போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்தியா இலங்கை அணியை ஒயிட் வாஷ் செய்யுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இந்திய டெஸ்ட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து கௌதம் கம்பீர் நீக்கப்பட இருப்பதாக பரவிய தகவல் முற்றிலும் வதந்தி என BCCI துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா மறுப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கிரிக்கெட் வீரர் சூரியகுமார் யாதவ் சுவாமி தரிசனம். வைகுண்ட ஏகாதசியையொட்டி மனைவியுடன் வந்து மனமுருக வேண்டுதல். பிரபல தமிழ் சீரியல் நடிகை நந்தினி தற்கொலை செய்து கொண்டதால் ரசிகர்கள் சோகம். திருமணம் செய்து கொள்ளுமாறு பெற்றோர் வற்புறுத்தியதால் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்ததாக கடிதம் எழுதி வைத்ததாக தகவல். பராசக்தியை அடுத்து இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிக்கிறார் நடிகர் சிவகார்த்திகேயன். முக்கிய கதாபாத்திரத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் நிலையில் ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரி மாதத்தில் ஷூட்டிங் தொடங்க வாய்ப்பு. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறப்பு. மகரவிளக்கு பூஜையின் நிறைவாக வரும் 14ஆம் தேதி மகரஜோதி தரிசனம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு. அடுத்த 10 நாட்களுக்கு டோக்கன் வாங்கிய பக்தர்கள் மட்டுமே தரிசிக்க அனுமதி.